அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜென்ரல் ஜிகேங்க. ஸோ நீங்கள் போலீஸ், எஸ்ஐ, அதுக்கப்புறம் டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது நம்மளுடைய உடலில் அனுமதிக்கப்பட்ட கதிரியக்கத்தினுடைய அளவு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம உடல் மீது வந்து கதிரியக்கம் படும்போது நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துங்க. ஸோ பொதுவாக நமக்கு எவ்வளோ அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு சொல்கிறாங்க, சரியாங்க. ஸோ ஒரு ஆண்டிற்கு கதிரியக்க பாதுகாப்போட, அதாவது கதிரியக்கம் பாதிப்பு வராமல் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 20 மில்லி சிவர்ட், சரியாங்க. அப்படின்னு எந்த அமைப்பு சொல்கிறாங்க அப்படின்னா ஐசிஆர்பின்னு சொல்லுவாங்க. அதாவது பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் சொல்லுவோம், சரியாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா பாதுகாப்பான அளவு 20 மில்லி சிவர்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாங்க. இதே இது ரான்ஜனில் நம்ம குறிப்பிடும்போது ஒரு வாரத்துக்கு நம்மளுடைய உடலில் 100 மில்லி ரான்ஜன் அப்படின்ற அளவில் வந்து அது கதிர்வீச்சு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, சரியாங்க. இதே இது அந்த கதிர்வீச்சோட பாதிப்பு 100 ரான்ஜனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னதுங்க, பிளட் கேன்சர் வரும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ கதிரியக்கத்தினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தால் மிகவும் அபாயகரமானதாக கருதப்படக்கூடிய இரத்த புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னா 100 ரான்ஜன். சரிங்க சார், ஒருவேளை 600 ரான்ஜன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இறப்பு ஏற்படும், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அயனியாக்கும் கதிர்வீச்சோட அளவை கண்டறிய பயன்படக்கூடிய சாதனம் எது அப்படின்னா டோசிமீட்டர். ஆல்ரெடி கேட்ட வினா, சரிங்களா. இந்த டோசிமீட்டரை வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வந்து நம்ம மேலே வந்து கதிரியக்கம் படுது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தோடனே அவங்க வெளியேறிடுவாங்க, சரியாங்க. ஸோ இந்த டோசிமீட்டரை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலையும் இது வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் வெளிப்படக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களாங்க. ஸோ அங்கே பணியாற்றக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையடக்கத்தில் இருக்கக்கூடிய டோசிமீட்டரை வந்து பயன்படுத்துவாங்க, சரிங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் காமன் ஜென்ரல் ஜிகே. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.